வேலைக்கு பார்த்துட்ருக்கும் ஒரு முதலாளி ஒரு பணியாளர் வேலை செய்யும் நாட்களில் நாளொன்றுக்கு 20 சம்பளம் கொடுக்கிறார். செய்யாத நாட்களுக்கு 3 பறிமுதல் செய்கிறார். 60 நாட்கள் முடிவில் அவர் 280 பெறுகிறார் எனில் எத்தனை நாட்கள் பணியாளர் வேலை செய்யவில்லைன்னு கேட்டிருக்காங்க. செஞ்ச நாட்களும் கொடுக்கல, செய்யாத நாட்களும் கொடுக்கல. அப்போ செய்த நாட்களை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். செய்த நாட்களை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? செய்யாத நாட்களை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே கொடுக்கல. செய்யாத நாட்கள் வந்துட்டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது செஞ்ச நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 20னா செஞ்ச நாட்களை 20 × எக்ஸ்ன்னு வருமா? செய்யாத நாட்களுக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்க 30, அது மைனஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம அங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். அப்போது எத்தனை நாள் செய்யலையோ அத்தனை நாளாக அந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? இது எல்லாம் சேர்த்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 218. அப்புறம் இன்னொரு க்ளூ என்னென்னா மொத்த நாட்கள் கொடுத்துருக்காங்க 60 நாட்கள் முடிவுன்னு. அப்போ செஞ்ச நாட்கள் செய்யாத நாட்கள் ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு 60 இருக்கும். அப்போ எக்ஸ் + ஒய் வந்து 16 கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஒய் ரெண்டுமே கிடச்சிரும். இதில் அவங்க ஒய் தான் கேட்குறாங்க. செய்யாத நாட்கள் தான் நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோம், அதுதான் கேட்டுக்கிறோம். சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 20x - 3y = 280. செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3x + 3y இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 118 வரும். கரெக்டாக? சால்வ் பண்ணுங்கள். இது அப்படி கேன்சல் ஆயிரும். 23xன்னு வரும். இங்கே 8 8 60 46ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 460/23 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம் 20ன்னு வருது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒய் கிடச்சிரும். ஒய் வந்து 60 - எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் வந்து 20. அப்போது 60 - 20 40 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஏன்னா அவங்க செய்யாத நாட்கள் தான் கேட்குறாங்க. செய்யாத நாட்கள் நம்ம ஒய்ன்னு எடுத்தோம். ஒய்யோட வேல்யூ நம்ம 40ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 40. ஓகேவா?